வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே! இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து குடுத்த லெவல்ஸ்க்காக மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத போய் பார்த்துரலாம் மக்களே! ஸோ நம்ம நேத்து குடுத்த லெவல்ஸ பொறுத்தளவு இன்ட்ராடேல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன். இது அதுக்கு மேலேயும் கன்ஃப்யூஷன். ஸோ அந்த மாரி ரேஞ்சில தான் வந்து மொமெண்டம் குடுத்துருக்காங்க. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு டிக்ளைன் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் குடுத்துட்டு, ஸோ 23,677 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ வந்து சப்போர்ட்டா மாத்தி மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் அடிக்க பார்த்துருக்காங்க. ஸோ பவுன்ஸ் பேக்ல வந்து ஒரு ரிவர்சல் நடந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, 23,842 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அந்த ஜோன உடைக்க முடியாம பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. நேத்தே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து பவர் ஆஃப் ப்ளூல இருக்கு. மந்த்லி ஸ்விங்ல அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ரிவர்சல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னைக்கு ஒரு மார்ஜினலா நடத்தப்பட்டிருக்கிறது மக்களே. ஸோ அவுட் ஆஃப் த ஏரியால பிரீமியம் வந்து கொஞ்சம் கரைச்சு எடுத்திருக்காங்க கால் சைட்ல. ஸோ புட் சைட்ல கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. சில பல ஸ்ட்ரைக்குகளை செக் செய்த போல் அதுதான் மக்களை வந்து என் கண்ணுக்கு தென்பட்டது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ மார்க்கெட்ட சைட்வேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஏத்தி இறக்கி, ஸோ அங்கருந்து பக்காவா சைட்வேஸ் பண்ணிட்டாங்க. காலையில இது ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டீமுக்கு குடுத்துருந்தோம். ஸோ அவங்க வந்து அதுக்காக அக்சஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்புறேன் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து அதே நிலைமை தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து சேம் பப்பி சேம் அப்படிங்கிற மாரி ஒரே மாரி ஒரு லாஜிக்ல தான் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்களே தவிர, வேற எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் மார்க்கெட் டிராவல் ஆயிருக்கே தவிர, புதுசா வந்து எந்த இடத்துலயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகல பேங்க் நிஃப்டில. நிஃப்டிலயும் அதே நிலைமை தான் மக்களே. பழைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ்ல இருக்கே தவிர, புதுசு எதுவுமே ஆக்சஸ் ஆகல. ஸோ அதுலயும் அதே நிலைமை தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி ஸ்விங் போயிடலாம் மக்களே. மந்த்லி ஸ்விங் நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இந்த ஆக்சுவலா இந்த ஏரியா வந்து பவர் ஆஃப் ப்ளூவா நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வி ஷேப் ஒரு பஜனை பாடியிருக்காங்க. ஸோ இந்த வி ஷேப்போட பஜனை என்ன? பறக்குமா? இல்ல இறக்குமா? அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும் மக்களே. ஸோ ஒரு ஆக்சுவலா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போடுற மாரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்துச்சுன்னா, திரும்ப ஒரு லோயர வந்து அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ப்ளூ. ஸோ பவர் ஆஃப் ப்ளூவ பத்தி நான் பலமுறை பல வீடியோல பேசியிருக்கேன். பவர் ஆஃப் ப்ளூ வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக வச்ச ஒரு பெயர். ஸோ பவர் ஆஃப் ப்ளூ ஒண்ணு ரிவர்சல் நல்லா எடுத்து குடுக்கும். இல்லைன்னா அடிச்சனா பறக்க விட்டுருவானுங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஏரியால வந்து கண்ட்ரோல் பண்ற மாரி தெரியுது மார்க்கெட்ட. ஸோ இந்த ஏரியாவ பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்மேஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னா, நான் எந்த ஃபார்மேஷன குடுப்பேன்னா, அப்சைடு பிரேக் அவுட். ஸோ அப்சைடு பிரேக் அவுட்டுக்கு இன்னியுமே பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொன்னு அதுக்கே தொடர்புடைய இன்னொரு விஷயம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டமும் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ இதுலேருந்து வந்து செல்லிங் பிரஷர் வரலாம். வந்தாலும் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. நெறைய ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலியில தான் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல. சில ஷேர்ஸ்ல ட்ரெண்ட் திரும்பாம இருக்கு. டாடா மோட்டார்ஸ்லாம் ட்ரெண்ட் திரும்பி இருக்கு. ஸோ அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ குளோபலா பார்த்தோம்னா ஒண்ணும் பெருசா இல்ல. எல்லாருமே சைட்வேஸ்ல தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. நேத்து வந்து அடிச்சு காட்டுறா யாரு அப்படிங்கிற மாரி மேல வந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா மொமெண்டம் இல்லாம எல்லாம் வந்து திணறிட்டு இருக்காங்க சைட்வேஸ்ல. ஸோ பார்ப்போம் மக்களே என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதில வந்து சில பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைச்சிருக்கும். ஸோ எத்தனை பேர் அத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது மக்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச வந்து அட்டெண்ட் பண்ணி தான் நிப்பாட்டியிருக்காங்க மந்த்லி ஸ்விங்குக்காக. ஸோ இவங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 52,200 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஏரியா. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியால வந்து நின்னுட்டுருக்காங்க. பார்ப்போம் மக்களே, இவங்க எவ்வளோ தூரம் போய் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எலக்ஷனோட ஆட்டம்லாம் வந்து கொடூரமான ஆட்டம். ஸோ அந்த ஆட்டத்த வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும் மக்களே. ஸோ மார்க்கெட்ல இப்போதைக்கு எதுவும் நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற மாரி தெரியல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ ஒரு தொடர்ந்து 5 நாள் ஏற்றத்துக்கு பிறகு ஸோ சிறியதாக ஒரு சின்ன ஒரு டிக்ளைன் நடத்தப்பட்டிருக்கிறது மக்களே. ஸோ நான் நேத்தே வீடியோல சொல்லியிருந்தேன், கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நெறையா பேர் பொசிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, பிரீமியம் கரையக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருந்திருக்கும் உங்க ஸ்ட்ரைக்குகள்ல. அது எதுலன்னா கால்ல வந்து அதிகமா நடந்திருக்கும். ஸோ நெறைய பேரு இன்னைக்கு பொசிஷன் எடுத்திருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே. ஸோ இதுலயுமே பேங்க் நிஃப்டிலயுமே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ, அதே மாரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ, இவங்களையும் வந்து நம்மள வந்து சாதாரணமா நம்பிறக்கூடாது. பேங்க் நிஃப்டி எப்ப வேணா அக்ரஸிவா திருப்பி விட்டுருவாங்க. ஒரே திருப்ப திருப்பி விட்டுருவாங்க. ஸோ, பேங்க் நிஃப்டில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது நல்லது மக்களே. ஸோ, நன்றி. வணக்கம்.